ஓடி போன சாருவும் அகிலனும் நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு ஓடி போன உதவுன சுபத்ராவும் ஆதிராவும் நல்லா இருப்பாங்க. ஆனா ஒரு தப்பு பண்ணாத நாங்க தானே இனிமே அசிங்கப்பட்டு நிக்கணும். உங்க 2 பேருக்கும் என் மக அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டான் சொல்லுங்க. அத்தை, நீங்களாச்சும் என்ன நம்புங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மை. நான் எந்த தப்பும் பண்ணல அத்தை. எல்லா தப்பும் உன்னோட தான் ஆதிரா. இதுவரைக்கும் நீ சின்ன பொண்ணு, விளையாட்டுத்தனமா இருக்கன்னு நினைச்சிட்டு இருந்த. உன்னை பத்தி அன்னைக்கே என் அம்மா சொன்னாங்க. அப்ப கூட அவங்கள நான் நம்பல. ஆனா இப்பதான் தெரியுது நீ எவ்வளவு பெரிய கிரிமினல். கல்யாணத்துக்கு முன்னாடி சாருமதி அகிலனை காதலிச்சது உண்மையா இருந்திருக்கலாம். ஆனா என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவ மொத்தமா மாறிட்டா. சாருமதியை கூட சந்தோஷமா தான் குடும்பம் நடத்தினா. அதுக்கு சாட்சி தான் இந்த குழந்தை. நீ எப்ப இந்த வீட்டுக்கு வந்தியோ அப்ப இருந்து அவ டென்ஷனா தான் இருந்தா. எப்பவும் எதையாவது யோசிச்சுக்கிட்டு குழப்பத்திலேயே தான் இருப்பா. நீதான் அவன் மனசை மாத்திருக்க. அந்த லெட்டர்ல இருக்கிறது எல்லாமே உண்மை. திருமரா, ஆதிரா சொல்றதெல்லாம் நிஜம். நீ தேவையில்லாம சந்தேகப்படுற. அம்மா அம்மான்னு சின்ன வயசுல இருந்து உங்களை வாய் நிறைய கூப்பிட்டு இருந்த. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஆதிரா தான் முக்கியமா போச்சுல்ல. அப்படி பேசாத திருமரா. எனக்கு ஆதிரா எப்படியோ நீயும் அப்படிதான். அப்படின்னா எதுக்குமா உண்மையை என்கிட்ட மறைச்சீங்க? அகிலன் சொன்னதை கேட்டு நான் பயந்துட்டேன். போய் சொல்லாதீங்கம்மா. நீங்க பயப்படுற மாதிரி என்னமா என் தம்பி சொல்லிட்டான்? அந்த வார்த்தையை என்னால சொல்ல முடியாது சரண்யா. அதானே என்ற மக ஏதாவது சொல்லிருந்தா தானே சொல்ல முடியும். ஆமா, எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நான் சுபத்ரமாவை தேடிட்டு போகும்போது அகிலன் கிட்ட சுபத்ரமா ஏதோ ரகசியமா பேசிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்களா எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் அவன் காணாமலே போனான். இவங்க தான் அவன்கிட்ட எதையோ சொல்லி அவனை அனுப்பி வச்சிருக்காங்க. இவங்க இப்ப என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சதுன்னா இப்ப எல்லா உண்மையும் வெளியில வந்துரும். அம்மா, நீங்க அகிலன் கிட்ட என்ன பேசுனீங்க சொல்லுங்க. அவன் ஊரை விட்டு போறதா நினைச்சிட்டு இருந்தான். அந்த 1 கோடி ரூபாவை எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி சாருமதியை பத்தின உண்மையை உன்கிட்ட சொன்னா, சாருமதி வயித்துல இருக்கிற குழந்தைக்கு தான் தான் அப்பான்னு ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லுவேன்னு மிரட்டினான். அது மட்டும் இல்லாம ஆதிராவும் அவனும் க்ளோஸா இருக்கிற போட்டோஸ ஒரு முழுக்க போஸ்ட் அடிச்சு விட்டுவேன்னு சொன்னான். அவன் அப்படி சொன்னா உனக்கும் சாருமதிக்கும் பிரச்சனை வருமோன்னு பயந்துட்டு தான் நான் இது எல்லாத்தையுமே மறைச்சேன் திருமாரா. ஐயோ 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 ஐயோ, என்ற மாவன் இல்லங்கிறதுக்காக வேணும்னே அவன் மேல பழிய போடுறாங்க.
நீங்க பேசாம இருக்க. ஏமா ஒரு சின்ன பிரச்சனைனா கூட போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இங்க வீட்டுல நான் ஒரு போலீஸ்காரன் இருக்கேன். என் வாழ்க்கையிலே இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குமா? ஏன் என்கிட்ட சொல்லல? ஓ, ஒருவேளை நான் இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா? இல்லம்மா, நான் உங்களை நம்பல. நீங்களும் ஆதிராவும் போய் சொல்லி என்ன ஏமாத்துறீங்க. நீங்க 2 பேரும் சொல்றதெல்லாம் போய். அந்த லெட்டர்ல இருக்கிறது தான் உண்மை. எங்களை நம்புங்க. உங்களுக்கும் பாட்டிக்கும் சொல்லணும் தான் நினைச்சோம். ஆனா பாட்டிக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாததுனால பயந்துகிட்டு சொல்லாம மறைச்சிட்டோம். சாருமதி அகிலன் விஷயம் தெரிஞ்சா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்கன்னு தான் நாங்க சொல்லல. அவன் காசுக்கு தான் ஆசைப்பட்டான். 1 கோடி ரூபாய் கொடுத்தா சாருமதியை விட்டுட்டு போயிடுவான்னு நாங்க நம்பணும். ஆனா எப்படி நடக்கும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. போய் சொல்லாத. நான் உன்னை பார்த்த நாள்ல இருந்து நீ போய் தான் பேசிக்கிட்டு இருக்க. முதல்ல லெட்டர்ல இருக்கிறது எல்லாமே போயின்னு சொன்னேன். அப்புறம் அந்த விஷயத்துல பாதி தான் தெரியும்னு சொன்னேன். அப்புறம் 1 கோடி ரூபாய் கொடுத்து அகிலம் ஓடி போறதுக்கு நீ தான் காரணம்னு ஒத்துக்கிற. நீ பேசுறது எல்லாமே போய். என்ன பாட்டி அமைதியாயிட்டீங்க? உங்க பேரனுக்கு அநியாயம் நடந்திருக்கு. உங்க கையில வச்சிருக்கிற உங்க கொள்ளு பேத்தி முகத்தை பாருங்க. எங்களுக்கு என்ன வழி சொல்ல போறீங்க பாட்டி? இந்த ஆதிராவுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? நடக்கிறதெல்லாம் பார்த்து எனக்கு பேச்சே வரல திருமாரா. மூச்சே நின்னு போற மாதிரி இருக்கு. இங்க நடக்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியல. உனக்கு நான் என்ன தேர்வு சொல்வேன் திருமாரா? சரி பாட்டி, யாராலையும் எனக்கு ஒரு நியாயத்தை சொல்ல முடியலன்னா பரவாயில்ல. அதுக்கு எது நல்லதோ அதை நானே முடிவு பண்ணிக்கிறேன். ஆசையா காதலிச்ச பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போயிட்டா. அதுக்கு காரணம் நீ. இன்னும் 1 வாரம் ஆகல. அதுக்குள்ள என் குழந்தைக்கு அம்மா இல்ல. அதுக்கு காரணம் நீ. என்னால் நிம்மதியா தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. அதுக்கு காரணம் நீ. நாளைக்கு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா ஒரு கான்ஸ்டபிள் கூட என்ன மதிக்க மாட்டா. அதுக்கு காரணம் நீ. இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு நீ சந்தோஷமா இருந்துருவியா? நீ பண்ண தப்பு எல்லாத்துக்கும் நரக தண்டனை அனுபவிக்கணும். ஏண்டா இன்னொருத்தங்க காதலுக்கு உதவ போனோன்னு சாகுற வரைக்கும் உன் நெஞ்சு உன்னை குத்திக்கிட்டே இருக்கணும். இனிமே என் வலி உனக்கும் இருக்கணும். அப்படி நடக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு.
ஓடி போனதுக்கு எனக்கு தண்டனை தருவியா? நீ யார் எனக்கு தண்டனை தரதுக்கு? இப்பவே நான் இதை கழட்டி எறிறேன். ஆதிரா ஆதிரா, நினைச்சா கட்டுறதுக்கும் நினைச்சா கழட்டுறதுக்கும் இது கயிறு இல்லம்மா. நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், அத கழட்டிடாத. ஏய், எவனாவது பக்கத்துல பந்திக்க பல்லெல்லாம் பேத்திருப்போம். ஜாக்கிரதை. திருமாரா, என்ன காரியம் பண்ணிட்ட? இவன் வேணாடா, இவன் வேணாம். இவன் நம்ம வாழ்க்கைய அழிச்சவடா. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசாத. இனிமே யாருக்கும் மரியாதை கிடையாது. எல்லாரும் இங்க வெளியே போக. Get out! பொண்டாட்டி கூட ஆசைப்பட்டுதான் இன்னொருத்தன் கூட ஓடி போனான். ஆனா நீ வலுக்கட்டாயமா ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிருக்கியே, நீதான் இருக்கிறதுல அயோக்கிய. Shut up! எல்லாரும் வெளியே போக. குடுங்க. போங்கன்னு சொல்றல. போங்க. இதா. இவ்ளோ பெரிய துரோகம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை சாருமதி. நீயா இப்படின்னு என்னால இன்னமும் நம்ப முடியல. ஆதிரா மாதிரி ஒரு சின்ன பொண்ணை இப்படி சிக்க வச்சுட்டு போயிட்டியே. அகில மோசமானவன். அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஆதிராவுக்கு திருமாற மாதிரி ஒரு நல்ல புருஷன் கிடைச்சிருக்கான்னு சந்தோஷப்படுறதா, இல்ல இந்த சின்ன வயசுல ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தை இருக்கிற திருமாறனுக்கு மனைவி ஆகிற நிலைமை ஆதிராவுக்கு வந்துருச்சேன்னு வருத்தப்படுறதா? இதுல ஆதிரா மனசுல என்ன இருக்குன்னு வேற தெரியலையே. அவன் இந்த கல்யாணத்தை எப்படி எடுத்துக்குவாளோ?
ஆதிராவும் வந்துட்டாங்க. மணி, அம்மா. அவங்கள அங்கேயே நிக்க சொல்லு. சரிங்கம்மா. ரெண்டு பேரும் அப்படியே நில்லுங்க. நாம நினைச்சது ஒண்ணு, இப்ப நடந்திருக்கிறது ஒண்ணு. ஆனா நாம ஆசைப்பட்ட மாதிரி ஆதிரா இனிமே நம்ம கூட நம்ம வீட்டுலதான் இருக்க போறா. கல்யாணம் நம்ம விருப்பப்படி நடக்கலனாலும் நாம செய்ய வேண்டியதை செஞ்சுதானே ஆகணும். மணி. அம்மா. அம்மா. ஆரத்தி ரெடி பண்ணு. சரிங்கம்மா. ஆதிரா, ஆரத்தி எடுத்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் வலது கால வச்சு உள்ள வாங்க. இன்னைக்கு இவ இந்த வீட்டை காலடி எடுத்து வச்சாலும் அன்னையில இருந்து இந்த வீட்டு மானம் மரியாதை நிம்மதி எல்லாம் போச்சு. இப்படிதான் ஒரு நாள் உங்க அம்மா எங்க வீட்ல காலடி எடுத்து வச்சு எங்க அண்ணனுக்கு வலை விரிச்சு கூட்டிட்டு ஓடி போனா. அன்னையோட இந்த ஊருக்குள்ள எங்க வீட்டு கௌரவம் போச்சு. அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு நீ வந்த, கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருந்த என் மருமகளை கெடுத்து அவளையும் அகிலனையும் சேர்த்து வச்சு இப்படி என் பையனோட வாழ்க்கையை நாசமாக்கிட்ட. நீ ஒரு பொண்ணுன்னு உனக்கு ஆர்த்தி ஒரு கேடா? அகல்யா, என்ன நீ கத்துனா நான் அமைதியாயிருமா? மாட்டேன். என் பையன் உங்க துரோகத்தை தொண்டைக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டு பேச முடியாம நின்னுட்டு இருக்கான். அதனாலதான் நான் பேசுறேன்.